அனைவருக்கும் வணக்கம். அகத்தாய்வன் 3வது தினம். இன்னைக்கு நமக்குள்ள ஆணவ திரைய எப்படி விளக்குறது அப்படிங்கறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதல் நாள் நம்முடைய உடைமைகள், இது என்னுடையது, இது நான் பெற்றது, இதன் பேர்ல நமக்கு வரக்கூடிய ஆணவத்தை பத்தி பார்த்தோம். 2வது நாள் உறவுகளுக்கு இடையே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரத்தை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட தனிப்பட்ட கருத்துக்கள், நம்பிக்கைகள், இதனால நமக்கு வரக்கூடிய ஆணவம் மற்றும் இந்த ஆன்மீக பாதையில நிறைய பேருக்கு பெரிய தடைக்கல்லான ஸ்பிரிச்சுவல் ஈகோ, அதாவது ஆன்மீகத்துல ஒரு உயர்வான நிலைய நம்ம அடைய அதுவே ஒரு விதமான ஆணவமாக நமக்குள்ள மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனத்தோட நம்ம அதை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லனா பல முனிவர்கள் கூட ஆணி வேற வெட்டி வீசாம விட்டுட்டாங்கன்னா மீண்டும் வந்து இந்த ஆணவ மாயில சிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் பல வகைப்பட்ட மதம், இனம், ஜாதி, மொழி, கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், வளர்ப்பு முறை, உணவு முறை, வாழ்க்கை முறை, நமக்குள்ள பல வெவ்வேறு கோட்பாடுகள், கருத்துக்கள், இப்படி மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் இன்னொரு மனிதனிலிருந்து மாறுபட்டவனாகவும் தனித்துவன் படைக்கப்பெற்றவனாகவும் இருக்கான். ஆனா எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரே வீட்லயோ, ஒரே நாட்டிலேயோ, ஒரே கூட்டத்திலேயோ, இந்த ஒரே பூமியில சேர்ந்துதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப 2 பேருக்கு இல்லைன்னா 2 குழுவினர்களுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடு வருது அப்படின்னா அங்க ஆணவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆணவம் எங்க இருந்து வரும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம், ஆனா இன்னொருத்தவங்க சொல்றது நம்மளோட நம்பிக்கைக்கு புறம்பா இருக்கு. இல்ல நம்ம ஒரு நிஜத்தை பாக்குறோம், அவங்க பாக்குற நிஜம் வேற. ஒண்ணு நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியல, இல்ல அவங்க சொல்றது நமக்கு புரியல, ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இன்னொருத்தவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குமா, அவங்க சைட்ல இருக்க உண்மையாக இருக்கலாமா அப்படின்ற கண்ணோட்டத்துல பொதுவா நம்ம பாக்குறது இல்ல. அங்க நம்மளோட அகங்காரத்தோட தேவை என்னன்னா, நான் சொல்றதுதான் சரி, நான் சொல்றது மட்டும்தான் சரி, என்னோட உண்மை மட்டும்தான் உண்மை. இந்த மாதிரி நம்ம இறுக்கமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க பல கருத்துக்கள், பல நம்பிக்கைகள் நம்மளோட ஆணவத்திரைய வலுவாக்கிட்டே இருக்கும். 2 நாட்டுக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடிய போர்ல இருந்து, வீட்டுக்குள்ள 2 பேருக்கு நடக்கக்கூடிய வாக்குவாதம், கணவன் மனைவிக்குள்ள குழந்தை எப்படி வளர்க்கறது, ஜாதி மத கலவரங்கள், இதெல்லாமே நம்மளோட தனிப்பட்ட நம்பிக்கையை தொட்டு வரக்கூடிய ஆணவம். நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆணவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ஓரளவுக்கு சுலபமான விஷயம்தான். ஏன்னா நம்ம அதை வெளிப்படையா அதை பத்தி நினைக்கிறோம், அதை பத்தி பேசுறோம். நான் சொல்றது சரி, நீ சொல்றது தவறு அப்படின்னு வாக்குவாதங்கள், நம்ம மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய விமர்சனங்கள், இதெல்லாமே நமக்கு ஈஸியா அதை சுட்டி காட்டிடும். இந்த மாதிரியான ஆணவத்துல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சிம்பிளான விஷயம்தான். நம்மளோட கருத்து, நம்மளோட நம்பிக்கை நமக்கு எப்படி ஒரு பொக்கிஷமோ அந்த மாதிரிதான் அவங்களுக்கு அவங்களோட கருத்து, அவங்களோட நம்பிக்கை அவங்களுக்கு பொக்கிஷம். இந்த அடிப்படை புரிதல் இருந்துச்சுன்னா, நான் சொல்றது கரெக்ட், அதை நீ ஏத்துக்கோ, ஒத்துக்கோ, என் வழிக்கு வா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நமக்கு தோன்றாது. இந்த எதிர்பார்ப்பு தான் அந்த ஆணவத்தை தோண்டுது. உண்மையிலேயே அந்த இன்னொருத்தவங்களோட கருத்து தவறானதாக இருந்துச்சுன்னா அவங்கள காயப்படுத்தாத வகையில நான் சரி நீ தவறு அப்படிங்கிற அந்த வேற்றுமைய முன்னாடி வந்து கொண்டு நிறுத்தாம பணிவோடு அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம மாத்துவோம். இப்ப ஆணவம் இல்லைன்னா இன்னைக்கு நாள் முழுக்க இன்னொருத்தவங்க, ஏன்னா இன்னொரு குழு அவங்க நினைக்கிறதோ சொல்றதோ செய்யறதோ தவறு அப்படின்னு எங்கெல்லாம் நம்ம மனசு அவங்கள எடை போடுது, விமர்சனம் பண்ணுது, நமக்கு எரிச்சலை கலப்புது, கோபத்தை உண்டாக்குது அப்படிங்கறத கவனிச்சுட்டே வரலாம். நான் கரெக்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம அகங்காரம் உறுதியா நிக்கும் இல்லையா, அங்கதான் நம்ம அதை கையும் களவுமா பிடிக்கணும். அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டா கூட இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி அகத்தாய்வு செஞ்சு நடுநிலைமைக்கு, நியூட்ரலிட்டிக்கு நம்ம மனசை அப்பப்ப கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு விஷயமா எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு மதம் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மத பேரா அப்படி உங்க மனசுக்குள்ள ஒரு லிஸ்ட் மாதிரி சொல்லிட்டே வாங்க. இந்து மதத்தை பின்பற்றுவர்களை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவர்கள் பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கும், என்ன அது, இஸ்லாமியர்கள் பத்தி என்ன நினைக்கிறோம், உயர்ந்த ஜாதிக்காரர்கள், தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் அப்படின்னு நம்ம மனசுல வேற்றுமை இருக்கா, நம்ம ஒரு கருத்து வச்சிருக்கோமா, இந்த மொழி பேசுறவங்க எல்லாம் இப்படிப்பட்டவர்கள் அப்படின்ட்டு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோமா, இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் எந்த மாதிரிதான் நடந்துப்பாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் இப்படிதான், அது சரியில்லை, அது தவறு அப்படின்னு இதெல்லாம் நம்ம மனசை பாதிக்கிற அளவுக்கு, அதாவது நமக்கு கோபத்தையோ எரிச்சலையோ தோன்ற அளவுக்கு மற்றவங்களை பத்தி நம்ம ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோமா, நம்மள உணர்ச்சி வசப்படுத்துது, ஆக்ரோஷமான ஒரு நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு, அதை
பார்த்து நமக்கு கோபம் வருது. ஏன் இந்த மாதிரி பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க வாழ்க்கையை அவங்களே இப்படி கெடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அங்க நம்மளோட நோக்கம் நம்மளோட பாயிண்ட் ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட ஆணவத்தினாலேயோ கிடையாது. தீய வழியில ஒருத்தவங்க போறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம். இதுவே நம்ம நண்பர் ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்கு, நமக்கு ஆனா இல்ல, அதை நினைச்சு நம்ம பெருமிதம் கொள்றோம் அப்படின்னா அது ஆணவத்தினால உருவாகுது. நம்ம எண்ணத்திலயோ இல்ல பேசுற வார்த்தையிலயோ நம்ம நண்பரை விட ஏதோ ஒரு விதத்துல நான் சிறந்தவன் அப்படிங்கறத நம்ம அடிக்கடி வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்துல இருந்தா அது வருது. குடிப்பழக்கம் தவறுதான், நமக்கு அது இல்ல அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா அதை நினைச்சு நமக்குள்ள ஒரு கர்வம் வருது அப்படின்னா அது நம்மளோட ஆணவத்திரைய வலுவாக்குது. சோ எந்த விஷயத்துக்கெல்லாம் நமக்குள்ள அந்த கர்வம் ஏற்படுது அப்படிங்கறத கவனிச்சுட்டு வந்து அதெல்லாம் தேவையற்றது அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம கற்பனை திரையில ஒரு பெரிய யாக வேள்வி இல்லைன்னா ஒரு தீய உண்டாக்கி அதுல எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டே வரலாம். அடுத்தது, நம்ம ஆடியன்ஸ் அன்பர்கள் நிறைய பேரு ஏதோ ஒரு வகையான ஆன்மீக பாதையில இருக்கிறதுனால நம்ம எல்லாருமே கவனமா இருக்க வேண்டியது இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ உருவாகாம தவிர்ப்பது. ஒவ்வொரு பயிற்சிகள் இல்ல ஆன்மீக முயற்சிகள் நம்ம செய்யும் போது சில புது அனுபவங்கள் உண்டாகலாம். தியானம் போது நம்ம அற்புதமான விஷயங்களை பார்க்கலாம், இல்ல கேட்கலாம். அபூர்வமான உணர்வுகளை நம்ம உணரலாம். அறிவும் ஞானமும் கூடலாம். சில சித்திகள் கிடைக்கலாம். உடனே நம்ம மனசுக்கு ஒரு உற்சாகம் வர்றது இயல்புதான். ஆனா நம்ம எங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நினைச்சு நமக்குள்ள ஒரு கர்வம் இல்லாம நம்ம பாத்துக்கணும். நம்ம ரொம்ப ஸ்பெஷல், நமக்குள்ள ஏதோ ஒண்ணு ஸ்பெஷல்ல ஒரு ஆற்றல் ஒரு தன்மை இருக்கு, இது மாதிரியான எண்ணங்களும் ஒரு கட்டத்துல வர்றது இயல்பா இருக்கலாம். ஆனா அதுக்கு எண்ணெய ஊத்தி நம்ம கொழுந்தா எரிய விடாம நம்ம கிடைச்ச ஆற்றலுக்கு நன்றி உணர்வோட, அதை நமக்கு கொடுத்த அந்த அருளுக்கும் நன்றி உணர்வோட, இது எனக்கு கர்வத்தை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற வேண்டுதலோட அடுத்த கட்டத்துக்கு போறதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். நமக்குள்ள இந்த மாதிரியான ஒரு கர்வம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படி உணரலாம்னா, ஆன்மீகத்தை பத்தி நம்ம ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது மறைமுகமாகவோ இல்ல நேரடியாகவோ நம்ம எண்ணத்திலயோ இல்ல வார்த்தைகளிலோ ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு எவ்வளவு தெரியும் தெரியுமா, எனக்கு என்னெல்லாம் அனுபவம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்ற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள தோன்றினால் கூட நமக்குள்ள அந்த ஆணவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. ஆன்மீகத்துக்கு மேல ஒரு நாட்டம் இல்லாதவங்க, இல்ல நம்ம போற பாதையை விட வேற ஒரு பாதைய தேர்ந்தெடுத்து போறவங்க, இவங்களை எடை போடுறது, இவங்களை விமர்சனம் செய்யறது, என்னோட குரு இல்ல என்னோட பாதை இல்லை நான் பண்ற பயிற்சிகள் மட்டும்தான் சிறந்தது, இது மட்டும்தான் இறைவனை அடைவதற்கான ஒரே ஒரு வழி, மத்தவங்க ஃபாலோ பண்றது எல்லாமே தவறு, இந்த எண்ணமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய தடை. கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் வேதங்களை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சித்தர் வழிமுறைகளை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் புத்தரையோ மகாவீரையோ வள்ளலாரையோ பாபாஜியோ இல்ல வாசியோகம் கிரியாயோகம் அஷ்டாங்க யோகம் சன்மார்க்கம் பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் இந்த மாதிரி எல்லா பாதைகளுமே பின்பற்றி இறைவனை அடைந்தவர்கள் எல்லா பாதையிலுமே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட இயல்புக்கு இயற்கைக்கு எது ஒத்து போதோ இல்ல எதுல நாட்டம் இருக்கோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போறாங்க. நம்ம நண்பரோ இல்ல நம்ம வீட்டுல இருக்கவங்க கூட வேற ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் நம்மளோட இலக்கு அப்படிங்கிறது ஒண்ணுதான், அந்த இறைவன் ஒண்ணுதானே. நம்ம சிவனை கும்பிட்டாலும் ஜீசஸை கும்பிட்டாலோ அல்லாவை கும்பிட்டாலோ பெருமாளை கும்பிட்டாலோ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை கும்பிட்டாலோ நமக்குள்ள இருக்கும் இறைவன் நம்மளை படைத்தவர் ஒண்ணுதானே. வெவ்வேறு பெயர்கள், வெவ்வேறு உருவங்கள், வெவ்வேறு வழிபாட்டு முறைகள், வெவ்வேறு பயிற்சிகள், ஆனா இறைவன் ஒன்றுதான். நமக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பாதையோ ஒரு குறிப்பிட்ட தெய்வமோ ஒரு குறிப்பிட்ட குருவோ உயர்ந்தவர் இல்ல தாழ்ந்தவர் அப்படின்ற எண்ணம் கருத்து சிந்தனை தேவையற்றது. இறைவனை நோக்கி போகிறதுனால நம்ம எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது அங்க முக்கியம். இறைவனை நோக்கி எப்படி போயிட்டு இருக்கோம், எந்த பாதையில போயிட்டு இருக்கோம், அதன் பொருட்டு நம்ம எல்லாம் வேறுபட்டவர்களாக மாறுபட்டவர்களாக நம்ம எல்லாம் பிரியல. இன்னிலிருந்து ஆன்மீக பாதையில போறவங்க யாரா இருந்தாலும் அவங்க எந்த ஆன்மீக நிலையில இருந்தாலும் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம மனசுக்குள்ள அவங்களாம் நம்மளோட மித்திரர்கள், நம்ம நண்பர்கள் அப்படிங்கிற உணர்வு வரணும். இதுதான் நமக்கு உண்மையில இறைவன் மேல பக்தியும் சரணாகதியும் கொண்டு வந்து கொடுக்கும். பரமஹம்சர் யோகானந்தா எழுதின ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்துல இருந்து 2 சம்பவங்கள் இங்க ஞாபகத்துக்கு வருது. அவருடைய இளம் வயதுல பள்ளி படிப்பை முடித்த அந்த சமயத்துல யோகானந்தர் ஒரு யோகியை தேடி போயிட்டு இருப்பாரு ஒரு ஊருக்கு. இடையில தாரகேஸ்வர் அப்படிங்கிற ஒரு சிவன் சன்னதியில லிங்கத்தை குறிப்பதற்கு ஒரு உருண்டையான கல் மட்டும் சன்னதியில இருக்கும். அந்த வயசுல யோகானந்தரோட சிந்தனை எப்படி இருந்துச்சானா,
உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை மட்டும் தான் நம்ம வழிபடணும், வெளியில இருக்கக்கூடிய விக்கிரகங்களை உருவங்களை கடவுளா நினைச்சு வழிபடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த கல் தெய்வத்தை வணங்காம கிளம்பிடுவாரு. போற வழியில வழிபோக்கர் ஒருத்தர் இவருக்கு தவறாக வழி கோரி ரொம்ப சுத்தி இறுதியாக அவரை தேடி போன அந்த யோகியை சந்திப்பாரு. அந்த யோகி யோகானந்தர் கிட்ட கேக்குறாரு, இறைவன் எங்க இருக்காரு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்பாரு. யோகானந்தர் சொல்றாரு, ஏன் இறைவன் எனக்குள்ளேயும் இருக்காரு, எல்லா இடத்துலயுமே இருக்காரு, எங்கும் நிறைந்திருக்கிறான் இல்லையா இறைவன் அப்படின்னு அந்த யோகி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. அப்படி எனில் இளைய ஐயாவே, தாரகேஸ்வர் கோயிலில் கல் சின்னத்தில் இருந்த எங்கும் நிறைந்த பரம்பொருளின் முன் நேற்று நீ ஏன் வணங்கவில்லை? உன்னுடைய கர்வம் தான் அந்த வழிபோக்கர் உனக்கு தவறான பாதை காட்டினதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, பக்தன் தன் வழி ஒன்றுதான் இறைவனிடம் செல்லும் வழி என்று எண்ணலாம். இறைவனை நமக்குள்ளே கண்டவுடன் நாம் சீக்கிரத்திலேயே அவனை வெளியேயும் காண்கிறோம். தாரகேஸ்வரிலும் அதே போன்ற பிற இடங்களிலும் உள்ள புனித கோயில்கள் ஆன்மீக சக்தியின் அணு மையங்களாக உரிய முறையில் வணங்கப்படுகின்றன அப்படின்னு அந்த யோகி விளக்குனதுக்கு அப்புறமா யோகானந்தருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு மாற்றம் நடக்கும். அவர் திரும்பி போகும்போது அதே தாரகேஸ்வர் சன்னதிக்குள்ள மறுபடியும் 2வது முறையாக நுழைவாரு. இப்ப அந்த உருண்டைக்கல் அந்த லிங்கம் முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குவாரு. அந்த வட்டக்கல் என் மனக்கண் முன்னால் அண்ட கோலங்களாக விரிந்து பறந்தது. வளையத்திற்குள் வளையமாக, பிரிவுக்கு அப்பால் பிரிவாக எல்லா இடங்களிலுமே தெய்வீகம் நிரம்பியது அப்படின்னு யோகானந்தர் அவருடைய அனுபவத்தை விளக்குறாரு. இதை விட இன்னும் சிறு வயதுல ஸ்கூல் படிக்கிற காலத்துல யோகானந்தர் ஒரு நாள் தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு குழுவினர் கைத்தட்டி மத்தளத்துடன் முரட்டுத்தனமாக இறை வழிபாட்டு பாடலை பாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு யோகானந்தர் மௌனமாக அவங்கள மனசுக்குள்ளேயே கண்டனம் செய்துட்டு இருப்பார். அப்போ இன்னொரு அற்புதமான ஒரு யோகி மாஸ்டர் மகாசாயா ராமகிருஷ்ண பரமஹன்சரோட சீடர். அவரு எங்கிருந்தோ திடீர்னு யோகானந்தர் கண் முன்னாடி வந்து நிப்பாரு. யோகானந்தர் கிட்ட சொல்வாரு, சின்னையா, ஞானியோ அஞ்ஞானியோ அன்புக்குரியவரின் பெயர் யார் வாயிலிருந்து வந்தாலும் இனிமையாகத்தான் ஒலிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்பாரு. அதாவது இறைவனோட நாமம் யார் வாயிலிருந்து எப்படி வந்தாலும் நம் காதுக்கு அது இனிமையாக தான் கேட்கணும். அப்பதான் நம்ம உண்மையிலேயே இறைவன் மேல பக்தி வச்சிருக்கோம்னு அர்த்தம். நம்ம காதால சிவன் அப்படிங்கிற பேரை கேட்டாலோ, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு கேட்டாலோ, அல்லான்னு கேட்டாலோ, இறைவனோட பெயரை எந்த மொழியில எப்படி கேட்டாலுமே அது இனிமையாக நமக்கு ஒலிக்கக்கூடிய நிலைக்கு நம்ம போகணும். இதையெல்லாம் இன்னைக்கு சிந்திச்சு பார்க்கலாம். தொடர்ந்து நமக்குள்ள எதெல்லாம் ஆணவமாக, அகந்தையாக, அகங்காரமாக இருக்குதோ அது எல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கற்பனை தீயில சமர்ப்பணம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்த 3 நாட்கள்ல மகாலட்சுமி தேவியின் அருளால நம்ம கர்ம வினைகள்லாம் கரைஞ்சி கர்மம் என்கிற திரை கரையறதுக்கு அகத்தாய்வு செய்யலாம். இயற்கையை தேடி நம் பயணங்கள் அனைத்தும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.